Hi friends, welcome to veniskitchen. நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ரவை கேசரி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கப்ல ரவை எடுத்துக்கிறேன். ஒரு கப் ரவைக்கு 3 கப் தண்ணி கரெக்ட்டா இருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்துல 3 கப் தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி கொதிக்கிறதுக்குள்ள நம்ம நெய்யில் எதெல்லாம் வறுக்கணுமோ அதெல்லாம் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். வறுக்கிறதுக்கு தேவையான ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சூடானதும் அதில் பாதாம், கேஷ்யூ நட், உலர் திராட்சை எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பொன்னிறமாக நல்லா வறுத்ததும் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறேன். அப்புறமா கேசரி செய்கிறதுக்கு தேவையான ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு நம்ம வறுத்து எடுத்துள்ள அந்த நெய்யவே நான் சேர்த்துக்கிறேன். அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற ரவையை நம்ம நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அப்புறமா நம்ம 3 கிளாஸ் தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுருக்கோம்ல, தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இந்த சமயத்தில் அந்த தண்ணியை நம்ம சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். சுடு தண்ணிக்கு பதிலாக பச்சை தண்ணி சேர்த்திங்கன்னா நல்லா கட்டி கட்டியாக விழுந்துடும். அதனால நீங்கள் சுடு தண்ணியே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறிட்டே இருக்கலாம். அப்புறமா 1 கப் ரவைக்கு 1 கப் சீனி நான் எடுத்துருக்கிறேன். அதுவே எனக்கு கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு சீனி கொஞ்சம் அதிகமாக வேணும்னா கூட கொஞ்சம் 1/4 கப் சேர்த்துக்கோங்க. சீனி சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கலாம். இந்த சமயத்தில் நான் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். அப்புறமா நான் ரெட் கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிண்டிக்கலாம். அப்புறமா நான் ஒரு 3 ஏலக்காய் நல்லா இடித்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறமா நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற எல்லாத்தையும் நம்ம இதில் இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கேசரி ரெடி ஆகிட்டு இந்த சமயத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, கேசரி ரெடி ஆகிட்டு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.